திமுக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமே விஜய் தான். திமுகவுக்கு விஜயினுடைய வருகை என்பது உதயநிதியினுடைய எதிர்காலத்திற்கு இது ஒரு பேராபத்தை ஏற்படுத்தும்னு திமுக நம்புது. ஐயா ராமதாஸுக்கு 87, ஸ்டாலினுக்கு 70 தாண்டிடுச்சு, எடப்பாடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பக்கம் வந்துருச்சு. இளைஞர்களில் வேல்முருகன், திருமா எல்லாம் 50 to 60. இந்த அரசியலில் யூத் அரசியல் யாருன்னா விஜய் தான். அதிமுகவை பார்த்து திமுக பயப்படுறதில்லை. ஏன் பயப்படுறதில்லைன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஆனால் விஜயுடைய அரசியல் வீரியமாயிருக்கும். அதிமுக இதை பற்றி கவலையப்படலைங்க. எடப்பாடி சீமானை பற்றியும் கவலைப்படலை, விஜய் பற்றியும் கவலைப்படலையா. அவர் சீமானை பர்ச்சேஸ் பண்ண முடியும் நம்புறாரு. கூட்டணி வைக்கலாம். சீமானை ஒத்துப்பாரு. அதுக்கு தனித்தே இல்லை, அது சீமான் பெரியவரா எடப்பாடி பெரியவரான எடப்பாடி தான் பெரியவர். 20 கோடி தான் 2011. இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்களுடைய அரசியல் வந்துடுச்சு. இந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி விலை போறதெல்லாம் சீமான் தயாரா போறாங்க. சீமானுக்கு விலை போவது அரசியல். நீங்க தொண்டை தமிழ் தேசியத்தை நோக்கி வர்றான். ஆனா சீமா அவருக்கு தேவை நோட்டு தான் தேவை. இல்ல, உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி சீமான் காசு வாங்குறவரா இருந்தா நீங்க எங்கேயோ இருந்திருக்கலாமே. அவங்க திரள் நிதி வாங்கி தான் கட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதுக்கு ஆதாரம் கொடுக்க மாட்டீங்க. இல்ல, அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் கண்டிப்பா திராவிட இயக்கம், இந்திய தேசியம் இல்லை, இந்துத்துவாவும் இல்லை. அதுல அடிச்சு சொல்ல முடியும். திராவிட ஆட்சியே பார்த்த மக்கள் விஜய் தமிழ் தேசியம் பேச ஏத்துப்பாங்களா? சீமானியே இன்ன வரைக்கும் ஏத்துப்பாங்க. போருக்கு போகிற மன்னர்கள் பெரும் படையோட போற மன்ன வெற்றி பெற்று வரும்போது வாகை மாலை சூடி வருவான்னு சங்க இலக்கியங்களும் சொல்லுவோம். அப்போ விஜய்க்கு பின்னாடி யாரோ ஒரு தமிழ் தேசிய குழு. சாதாரண விஜய் லட்சுமி பிரச்சனையை உன்னால மென்மையா கையாள முடியாது. தூண்டி விடுறது திமுக. தூண்டி விடலாம் தூண்டா சார். ஏன் சீமான் கட்சி மாதிரி பேசக்கூடாது. இல்லை, இன்னும் பிற விஷயம் தனிப்பட்ட விஷயத்தை கொண்டு போய் அரசியலோட சேர்த்து இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுலாம் சரியா? அதுதான் சரி. திராவிட இயக்கத்து மாதிரியே பேசுறீங்க. இல்ல திராவிட இயக்கத்துடைய பாலிசி நாம் தமிழ். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பரபரப்பா அரசியல் இயங்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்துறாங்க. யாரை மையப்படுத்தி இந்த அரசியல் போயிட்டு இருக்குன்ற ஒரு கேள்வி. இந்த விஜய் வருவதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுன்ற 2வது கேள்வி. இது ரெண்டுத்தையும் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? திமுக திருச்சியிலிருந்து அவரை விக்கிரவாண்டி வரை விரட்டி வந்தது. அது உண்மைதானே? அது உண்மைதான். அப்போ திமுகவுக்கு விஜயினுடைய வருகை என்பது உதயநிதியினுடைய எதிர்காலத்திற்கு இது ஒரு பேராபத்தை ஏற்படுத்தும்னு திமுக நம்புகிறது. ஏன்னா இப்போ ஸ்டாலினுடைய அரசியல் கருணாநிதியினுடைய அரசியலை தாண்டி உதயநிதியை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வேண்டிய தேவை திமுகவுக்கு வந்திருக்கு. கருணாநிதியை சொல்லியோ, அண்ணாவை சொல்லியோ, பெரியாரை சொல்லியோ, ஸ்டாலினை சொல்லியோ வாக்கு விழுகாது. உதயநிதி 234 தொகுதிகள்லையும் தன்னுடைய ஆதரவாளர்களை, பணம் படைத்த ஆதரவாளர்களை நிறுத்தி அவர்கள் தேர்தல் செலவு செய்வானா, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பாரா, எதிர்கட்சியை சமாளிப்பாரா, கூட்டணி கட்சியை விலைக்கு வாங்குவாரா, இதுதான் இது எதிர்கால அரசியல். இந்த அரசியல் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலில் தலைமை தாங்க வந்துருச்சு. இப்படியும் பார்க்கணும். அண்ணாமலை என்ன வயசு? 36. உதயநிதி 40-45. விஜய் 50 வயசு. சீமான், அன்புமணி, இப்படி நீங்க அடுத்த ரவுண்டு எங்க வந்துருச்சு? அரசியலுக்கு வந்துருச்சு. இதுதான் இனிமே எதிர்கால அரசியல். இவர்கள் தான் களத்தில் இருப்பாங்க. ஐயா ராமதாஸுக்கு 87, ஸ்டாலினுக்கு 70 தாண்டிடுச்சு, எடப்பாடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பக்கம் வந்துருச்சு. சிபிஎம் பாலகிருஷ்ணன், சிபிஐ முத்தரசன், இப்படி நீங்க அனைத்து கட்சியும் அடுத்து இளைஞர்கள்ல வேல்முருகன், திருமா எல்லாம் 50 to 60. இந்த அரசியல்ல யூத் அரசியல் யாருன்னா விஜய் தான்.
விஜய்க்கு சினிமா கிளாமர் இருக்கு, எங்க போனாலும் ஒரு 2000 பேர் கூடுவான் இல்லையா? இத இந்த பக்கம் திமுகல யாரு அரசியல் பிளஸ் சினிமா கிளாமரு உதயநிதி. இப்போ எதிர்கால போட்டியே 2 பேருக்கு தான். சார் ஓட்டா கன்சாலிடேட் ஆகுமான்னு தானே கேள்வி. இல்ல, ஓட்டா கன்சாலிடேஷன் ஆவதற்கான முயற்சி தான் இது முயற்சி தான். நீங்க ஓட்டரசியெல்லாம் திமுக அதிமுக தான். அதிமுகவை பார்த்து திமுக பயப்படுறது இல்லை. ஏன் பயப்படுறது இல்லைன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஆனா விஜயுடைய அரசியல் வீரியமாயிருப்போம். நீங்க இளைஞர்கள் இந்த பக்கம் போயிடுவானோ. ஏன்னா கருணாநிதி உயிரோடு இருக்கிற பொழுது தமிழச்சி தங்கபாண்டியனுடைய கணவர், அவர் தான் எஸ்எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச்சு போலீஸ் சந்திரசேகர். கருணாநிதி சிஎம் 2010 11 தான் ஆட்சி முடியுது. ஒரு ஃபைலை கொண்டு கொடுக்குறாரு சீமான், சீமானை பற்றிய, சீமானுடைய அரசியல், கட்சி நிலவரம், ஆட்கள், நிர்வாகிகள் எல்லாத்தையும் இவ்வளோ ஒரு ஃபைலை கருணாநிதி கேட்டார். என்னன்னு கேட்குறாரு. சீமானை பற்றிய ஃபுல் பயோடேட்டா. கருணாநிதி என்ன பண்ணாரு, அந்த கட்டை வாங்கி அப்படி தூக்கி ஓரமாக போட்டார். பிரித்து கூட பார்க்கலையா. ஏன் என்ன நினைச்சாரு, எல்லாம் தேர மாட்டாயா திமுகவுக்கு முன்னாடி. அதுதான் அவருடைய கணக்கு. நடந்ததா? இன்னைக்கு 10-15 வருஷத்துல என்ன ஆச்சு? 9% வாக்கு. 9% வாக்கு சாதாரண விஷயம் இல்லை. இன்னொரு 9% வந்தா திமுக ஈக்குவல் ஆயிரும். திமுக அதிமுகவுக்கு ஈக்குவல் ஆயிரும். எதிர்கட்சி அந்த சொந்தம். 14% வாக்கு வச்சிருந்த விஜயகாந்த் 29 எம்எல்ஏ பிரதான எதிர்கட்சியா வந்தார் இல்லையா? வந்துட்டு அது யாருக்கு தலைவலி? திமுகவுக்கு தான். கருணாநிதி சரியாக கணிக்காத, தேராத, மக்கள்கிட்ட போகாத, இது பெரிய கட்சியே இல்லைன்னு நினைச்ச நாம் தமிழர் இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்க அதிமுக திமுக போட்டியா வந்துருச்சா இல்லையா? அப்பா செய்த தவறதை இப்ப மகனும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சீமா மட்டும் இல்ல, திமுக போட்டி யார் வந்துட்டா? விஜயும் வந்துட்டார். இது அதிமுக இதை பத்தி கவலையே படலைங்க. எடப்பாடி சீமானை பத்தியும் கவலைப்படல, விஜய் பத்தியும் கவலைப்படலையா? அவர் சீமானை பர்ச்சேஸ் பண்ண முடியும் நம்புறாரு. கூட்டணி வைக்கலாம். சீமான் ஒத்துப்பாரு அதுக்கு தனித்தே. இல்ல அது சீமான் பெரியவரா எடப்பாடி பெரியவரான? எடப்பாடி தான் பெரியவர். 2011 என்ன நடந்தது? நடராஜ சீமானை பர்ச்சேஸ் பண்ணிட்டார. இலை மலர்ந்தால் ஈழ மலர் எப்படி சொன்னாரு? வானையில் 20 கோடி தான் 2011. இல்ல நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்களுடைய அரசியல் வந்துருச்சு. இந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி விலை போறதெல்லாம் சீமான் தயாரா இருப்பாரா? சீமானுக்கு விலை போவது அரசியல் பொதுவான இல்ல. நீங்க தொண்டை தமிழ் தேசியத்தை நோக்கி வர்றான். ஆனா சீமா அவருக்கு தேவை நோட்டு தான் தேவை. உண்மையாகவே தமிழ் தேசியத்தை நோக்கி சீமா நகர்ந்திருந்தா நீங்க ஒரு 40 மாவட்ட செயலாளர் 40 சீமானா உருவாயிருப்பான். நானும் பல அரசியல்களை பார்த்தவன் தான். பல அரசியல் தலைவர்களை நெருக்கமா பார்த்தவன். ஈழ போராட்டத்தை பார்த்தவன். ஏதோ வழிபோக்கனல்ல. நான் பல அரசியல் தலைவர்களை அருகில் இருந்தே பார்த்தவன். பல அரசியல் கட்சியாகவும் இருந்தவன் நான். நீங்க ஒரு அரசியல் கட்சி வளர்றதும் தேயறதும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த தலைவனுடைய எண்ணத்துல தான் இருக்கு. இல்ல உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி சீமான் காசு வாங்குறவரா இருந்தா நீங்க எங்கேயோ இருந்திருக்கலாமே. அவங்க திரள் நிதி வாங்கி தான் கட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆதாரம் கொடுக்க மாட்டீங்க. இல்ல அதாவது நீங்க மனோஜ் தான் ஆதாரம் நிறைய போட்டானே, 10 படுகாடே போட்டானே, அதெல்லாம் யூடியூப்ல இருந்து எடுத்தாங்களே. சீமாங்கிட்ட 1000 கோடி ரூபாய் பணம் இருக்குங்க. எவ்வளவு? அவருடைய வாழ்க்கைய நீங்க ஆளுங்கட்சி அரசியல்வாதி அமைச்சர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. பண்ணை வீட்டில் தான் வாழ்றாரு. 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் பண்ணை வீடு, 1 கோடி ரூபாய் காரு, லைஃப் ஸ்டைலு, கொடைக்கானல் பங்களா, எஸ்டேட்டு, இப்படித்தான் இருக்கார். அவர் என்னமோ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டை மாதிரிலாம் வாழ்ந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டை மாதிரிலாம் வாழ்ந்தவர். அவர் லைஃப் ஸ்டைலு ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் எப்படி தோரணையில் இருப்பார் அதை விட சிறப்பாக தான் வாழ்றாரு. பார்க்குறோம் அப்படி நினைக்கிறான். அப்படிலாம் இல்லை. சீமானுடைய லைஃப் ஸ்டைல் எங்கேயோ போயிடுச்சு. ஐரோப்பா நாடுகள்லேருந்து கொட்டி கொடுக்குறான். ஐரோப்பா நாடுகள்லேருந்து ஈழத்தமிழை கொட்டி கொடுக்குறான். அதனால நீங்க சீமானை வெளியிலிருந்து பார்க்கறது வேற, உள்ள இருந்து பார்க்கறது வேற. இல்ல நம்ம சீமான் விஜய் முடிச்சு அப்போ விஜய் வருவது விஜயுடைய கொள்கை இன்னும் சொல்லல, சித்தாந்தம் இல்ல. அதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது கருணாநிதி சீமான கணித்த கணிப்பு அவ்வளவுதான். ஆனா நீங்க சீமா யாருக்கு பெரிய தொந்தரவு மாதிரி இருக்காரு? திமுக. அதே நிலைமை தான் விஜய். விஜய் சரியாக அரசியல் எடுத்துட்டு போனா 10% ஓட்டை 26ல வாங்கலாம். எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் தமிழ்நாட்டில் 4% கேரண்டி. கடந்த காலத்தில் கமல் வாங்கினது 4, குக்கர் வாங்கினது 4. அப்போ இப்படி முதல் ரவுண்டுலேயே
நாலு நாலு வாங்கக்கூடிய கட்சி நிறைய இருக்கு. விஜய் அடுத்த கட்டம் அது 7ஓ 10ஓ வாங்கும்னு நம்புறாங்க. இப்படி 7 10 வாங்கினா திமுக கூட்டணி பலவீனமா போயிடும். இப்போ திமுக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமே விஜய் தான். சீமான் விஜய் 2 பேர் தான். ஏன்னா 2 பேருமே என்ன கொள்கை வச்சிருக்காங்கன்னா தமிழ் தேசிய கொள்கை வச்சிருக்காங்க. விஜய் தமிழ் தேசிய கொள்கை. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நீங்க வாகை மலர் ஒரு மலர் வருது பாருங்க. ஆமா. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது தேசியம் அதுல இருந்தது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். தேசியம் அதுல இருந்தது, திராவிடம் அது இருந்தது. இவர் கட்சியில தேசியம் இல்லை, திராவிடம் இல்லை. அப்ப தமிழ் தேசியம் தானே. இப்ப அதை உறுதி செய்வதற்காக வாகை மலர் சங்க காலத்துல போருக்கு போகிற மன்னர்கள் பெரும் படையோட போற மன்ன வெற்றி பெற்று வரும்போது வாகை மாலை சூடி வருவான்னு சங்க இலக்கியங்களும் சொல்லுது. அப்போ விஜய்க்கு பின்னாடி யாரோ ஒரு தமிழ் தேசிய குழு இருக்கு. ஏன்னா தமிழ் தேசியம் தாயா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அதை சீமா அறுவடை பண்றாரு. இப்ப 2 பேரும் பேசுனாங்களே, கூட்டணி பேச ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு. கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை. சீமா சொல்லிட்டார, நான் விஜய் என்கிட்ட தான் வந்து பேசணும். ஏன்னா நான் தான் தமிழ் தேசிய தலைவர், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறார். யாரு எடுத்தோடனே சீமா. விஜய் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் கேண்டிடேட்டு நான் தான், நான் இல்லாம உங்களை முதலமைச்சர் கேண்டிடேட்னா நான் என் ரோல் என்ன? 2 பேருமே முதலமைச்சர் கேண்டிடேட்னா அது எப்படி ஒத்து வரும்? அதனால இல்ல இன்னும் விஜய் தெளிவு. இப்பதான் கொடி கட்சியை அறிமுகப்படுத்த போறாங்க. அதுக்குள்ள சித்தாந்தத்தால நீங்க சொல்றீங்க. கடந்த காலத்துல அவர் இந்த பாராட்டு விழா நடத்தும் போதெல்லாம் பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்கன்னு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். அப்படின்னு பார்த்தா இவரும் திராவிடத்தை சார்ந்துதானே வரா மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? தமிழ் இல்ல இல்ல, அதாவது நீங்க ஒரு கட்சி எப்படி போலீஸ் என்ன பண்ணுவான், அவனுடைய தொடர்புகளை வச்சு அவன் தீவிரவாதியா இல்ல மிதவாதியான்னு முடிவு பண்ணிடுவான். போலீஸ் கியூ பிரான்ச் ஒரு பிரான்ச் இருக்கு, கியூ பிரான்ச். அதுல முடிவு பண்ணிடுவான் இவனுடைய பின்னணி என்ன அப்படின்னு. அதே போலதான் விஜயை பொறுத்த வரைக்கும், விஜய் கண்டிப்பா திராவிட இயக்கம் இல்லை, இந்திய தேசியம் இல்லை, இந்துத்துவாவும் இல்லை. அதுல அடிச்சு சொல்ல முடியும். திராவிட ஆட்சியே பார்த்த மக்கள் விஜய் தமிழ் தேசியம் பேச ஏத்துப்பாங்களா? என்ன சீமானியே இன்ன வரைக்கும் ஏத்துக்கல. ஏத்துக்காமையா இப்போ 9% வந்தாரு. அதிகாரம் வரணும் இல்ல, அதுல வரது அப்படிதாங்க வரும். அண்ணா முதலமைச்சர் ஆகிறதுக்கு 35 வருஷம் ஆயிருக்குங்க. எத்தனை வருஷம்? பெரியார்ட்ட சேரும் போது 1935 சேர்ந்து 49 வெளியே வர்றாரு. 15 வருஷம் அங்க இருந்திருக்காரு, 14 வருஷம் இருந்திருக்காரு. 49 திராவிட முன்னேற்ற கழக ராபின்சன் பூங்கால ஆரம்பிச்சது. வடசென்னையில் இருக்கிற ராபின்சன் பூங்கால எப்போ 49ல் 67 தான் அதிகாரத்துக்கு வரும். அப்ப எத்தனை வருஷம்? பெரியார்ட்ட 5 வருஷம், திராவிட இயக்கம் 30 வருஷம் ஆச்சு. யாருக்கு? அண்ணாவுக்கு. அதனால முதல் ரவுண்டுல இப்ப அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய தேசியம் தோற்கடிச்சது தான் திராவிட இயக்கம். காங்கிரஸை தோற்கடிச்சு தான் திராவிட இயக்கம் வந்தது. திராவிட இயக்கத்தை தோற்கடிச்சா சீமா வந்திருக்காரு. சீமானுக்கு இந்த 10% வாக்கு நீங்க திராவிடம் சொல்லியிருந்தா சீமானுக்கு 6% வந்திருக்காரு. அதுதான் திராவிடம் பேசுறதுக்கு தான் திமுக அண்ணா திமுக இருக்க. உனக்கு என்ன வேலை? அதை எதிர்த்து தமிழ் தேசியம், ஈழ போராட்டம், காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, பாலாறு, செம்மரக்கட்டை, இப்படிலாம் தமிழன் பாதிக்கப்படுறான். எங்க போனாலும் தமிழனுக்கு அரசியல் இல்லை, பம்பாயில் அடிக்கப்படுறான், உலகம் பூரா அகதியா போறான். இதுதான் தமிழ் தேசிய அரசியல். இதை பேசுறதுனாலதான் சீமா கூட யாருமே இல்லைன்னா கூட ஒரு 9% ஓட்டு இருக்கு. இல்ல இப்ப நாளைக்கு விஜயே தமிழ் தேசியம் பேசினா அது சீமானுக்கும் பாதிப்பு தானே? வெறும் திமுக மட்டும் பாதிப்பு வரும்? இல்ல, சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. அது நாளைக்கு அப்படிதான் போட்டி அப்படிதான் வரும் சார். திமுக அண்ணா திமுக திராவிட 2 கட்சி இருக்கா. அதே போல தமிழ் தேசியத்துக்கு 2 கட்சி. ஒரு 2 சினிமாக்கார கட்சி. ஒருவர் முன்னாள் சினிமா, ஒருவர் முன்னாள் சினிமா. ஏன்னா நீங்க சார் அரசியல்ங்கிறது மாறிக்கொண்டே வருவது தான். காங்கிரஸ் காலத்துல காங்கிரஸ் தவிர வேற கட்சியே இல்லை. சுதந்திரத்துக்கு முன்பு காங்கிரஸ் தவிர ஏதாவது கட்சி இருந்ததா? இல்ல. சுதந்திரத்துக்கு பின்பு பிஜேபின்னு ஒரு கட்சி வந்தது அகில இந்திய அளவுல. பிஜேபி வந்த பிறகு காங்கிரஸ் 2 கட்சி, அது ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருந்தது. 80 தான் பிஜேபி ஆரம்பிக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சு. காங்கிரஸ் தவிர வேற கட்சியே இல்லை. ஒரே கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எல்லா கட்சியும் காங்கிரஸ் தான். இப்ப காங்கிரஸ் காணா போய் பிஜேபி வந்துருச்சு. பிஜேபி காணா போய் பல மாநில கட்சிகள் முளைச்சிருச்சு. முளைச்சா இல்லையா? இப்ப காங்கிரஸ் காணாமே போயிடுச்சு. இப்பதான் 44 இருந்து இப்ப 99க்கு வந்திருக்கு. அதனால நீங்க அரசியல் மாறிட்டே இருக்கும். மக்கள் மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதனால திராவிட இயக்கம் காலாவதி ஆகி கொண்டே போகுது. இப்ப இந்த 10% எங்க இருந்து வந்தது? திராவிட இயக்கத்துல தான் வந்தது. சீமானுக்கு 10% ஓட்டு சீமாங்க. இப்ப விஜய் ஆரம்பிச்சா சரியா திராவிட அரசியலை எதிர்த்தாள் யார்? விஜய். 10% ஓட்டு கேரண்டி. அப்ப மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி
விஜய்க்கு தான் போகுன்றீங்க. சரியா செய்தால். நீங்க போற போக்கில் அப்படி வழி தெரியாமலும் போயிடாது. வழி தெரியாமல் போய்விடாது. சீமான் வழி தெரியாம போயிருக்கான். தமிழ் தேசிய அரசியல் திமுகவை விமர்சனம் பண்ணா ரசிக்கிறான். திராவிட அதிமுக திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு பெரிய மாசு இருக்கு சார் தமிழ்நாட்டுல. அந்த மாசு திராவிட இயக்கத்தை ஆதரிக்கல. திராவிட இயக்கத்துக்கு இருக்கிற அதே மாஸ், அதே 50% வாக்கு வங்கி எதிரா இருக்கு. எதிர்பக்கம் எதிர்முனையில் இருக்கு. எதிர்முனையில இருக்குது. திராவிட இயக்கத்தை எதிர்க்கணும், அழிக்கணும், ஒழிக்கணும், ஏமாத்துறான், கொள்ளையடிக்கிறான். இந்த வாக்கு வங்கி அப்படியே யாருக்கு வரும்? விஜய்க்கு வரும். அரசியல் செய்தால் நீங்க சும்மா வழி தெரியாமல போயிட மாட்டான். சீமானுடைய டெப்த்துக்கு 8% 9%. சீமானுடைய அரசியலுக்கு அந்த அழுத்தத்துக்கு எத்தனை %? அவ்வளவுதான். 8 வந்து இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு 20 ஆயிருக்கணும். ஆகல. ஏன்? அவ்வளவுதான். இதை தாண்டி சீமா அரசியலே பண்ணல. சீமானை தாண்டி இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லை. 50 மாவட்ட செயலாளர் சீமா மாதிரி இருந்திருக்கணுமா இல்லையா? கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இல்லையே. அப்போ இவருடைய அரசியல் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதே கதை தான் விஜயகாந்துக்கு. விஜயகாந்த் அரசியல் அதிமுகவை ஆதரித்த பிறகு நீ திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்காக உன்னை கண்டுபிடிச்சோம், நீ அவன்கிட்டே போய் கூட்டிச்சப்போ உன்னை விட்டு வெளியேறு. இதுல மாறுபட்டு விஜய் நின்னார்னா ஒரு நிலைப்பாடு பெரிய வாய்ப்பு இருக்கு. அது எப்படி பயன்படுத்த அது விஜயுடைய அரசியல் அறிவை பொறுத்து தான். சீமான் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகியா இருந்த சிவராமன் அப்படிங்கிறவர் ஒரு 13 வயது பிள்ளைகிட்ட வந்து தப்பா நடந்துட்டான்னு சொல்லி ஒரு கட்சியில தான் நீக்கம் பண்றாரு. இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை வச்சு ஒட்டுமொத்த கட்சியும் வந்து குறை சொல்றது, சீமான் அவர்களை குறை சொல்றதுலாம் முறையானதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி பார்க்கறாங்க. நீங்க எப்படி இந்த விஷயத்தை பாக்குறீங்க? இல்ல, அதாவது சிவராமன் ஒரு போலி என்சிசி ஆபீசர். இவரு நாம் தமிழர் கட்சி, நீங்க மற்ற கட்சியை விட நாம் தமிழர் கட்சி பிரபாகரனுடைய போஸ்டர் போடுறாங்க. திமுக போடுறதில்ல, அதிமுக போடுறதில்ல, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எவனுமே போடுறதில்லை. யாருடைய படத்தை போடுறாங்க? தேசிய தலைவன் பிரபாகருடைய படத்தை போடுறாங்க. இப்படி போடுகிற அந்த கட்சியை சேர்ந்த ஒருவன் எப்படி மிருகமா இருந்திருக்கான். மாவட்ட செயலாளர் 13 வயசு பெண்ணை ராத்திரி 3 மணிக்கு எழுப்பி அந்த பெண்ணை அழைத்து வருவதற்கு இன்னொரு பெண்ணு. அந்த பெண் கண்டிப்பாக பாலியல் ரீதியாக பல முறை இவனால பயன்படுத்தப்பட்ட பெண்ணா தான் இருப்பாவும். இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து ராத்திரி 3 மணிக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். இத சதீஷ்குமார் அந்த முதல்வர், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நீங்க தயவுசெய்து பெருசு பண்ணாதீங்க, பள்ளிக்கூடம் பேர் கெட்டு போயிடும், அன்னாசி பழம் சாப்பிடுங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க, கர்ப்பமானா களைஞ்சு போயிடும். இந்த மிருகங்களை எல்லாம் குறைந்தபட்ச தூக்கு தண்டனை போடும். இவர் எப்படி நாம் தமிழர் கட்சியில நிர்வாகி கட்சியை நீக்கிட்டான்னு வச்சுங்க. இது அப்போ அதிமுக திமுக அவை போலதான் நாம் தமிழர். ஜெயலலிதா அந்த பிளசன்ட் வழக்குல கைது செய்யப்பட்ட பிறகு கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவிகள் பெங்களூர் போன 2 பஸ் அப்படியே கொளுத்தி விட்டான். இந்த கட்சியெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கணும். இந்த கட்சியெல்லாம் ஜெயலலிதா உட்பட அதிமுகவை தமிழ்நாட்டில் இல்லாம பண்ணியிருக்கணும். கல்லூரி மாணவியை கொளுத்தினாதான் பதவி கிடைக்குன்னு ஒரு கட்சி நினைக்கிறான், கட்சி தொண்டை நினைக்கிறான்னா அந்த கட்சி எவ்வளவு விஷ கட்சியா இருந்திருக்கணும் பாருங்க. அதிமுக திமுக ஸ்டைலே இதுதான். எனக்கு தெரிய ஒரு 40 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் கருணாநிதி சிறைப்படுத்தப்பட்டால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தீக்குழி செத்து போயிடுவான். கருணாநிதி கைதா மனை ஊதி செத்து போயிடுவான். இப்படியெல்லாம் முட்டாள் இருந்திருக்கான். அந்த அளவுக்கு இவர்கள் அரசியலை நீங்க நாளாந்தரமா வச்சிருந்துருக்கலாம். திமுக அப்படி, அதிமுக அப்படி, இப்போ நாம் தமிழரும் இப்படி. ஒருத்தர் தவற கொண்டு போய் இல்லைங்க, ஒருத்தர் அல்ல. நீங்க மற்ற நக்சல்பாரி இயக்கம் இருக்கு சார், திராவிடர் கழகம் இருக்கு. மற்ற கட்சிகளுக்கும் இந்த கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன் ஓட்டு பொறுக்க வர்றதில்லை? யாரு? திராவிடர் கழகம். நக்சல்பாரி ஓட்டு பொறுக்கிறதுக்கு வர்றதில்லை, தியாகம் செய்வதற்கு தான் வர்றாங்க அந்த கட்சியில். கருப்பு மெழுகுவர்த்தி தான் திராவிடர் கழகம். பெரியார் அப்படித்தான் வச்சிருந்தார். அதாவது சமூக இயக்கம், அதுக்கு பேர் அரசியல் இயக்கம். அரசியல் பொறுக்கி திங்கிற இயக்கம் அல்ல, சமூக இயக்கம். நக்சல்பாரிகளும் எப்போ குண்டடி போட்டு சாவான்னு தெரியாது. அவன் ஆட்டை போடுறது, அவன் நிலத்தை ஆட்டை போடுறதில்லை, கட்ட பஞ்சாயத்து பண்றதில்லை, கொள்ளையடிக்கிறது. ஏன்? ஜனநாயகத்தில் இந்த மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கிறது இல்லை. அதனால ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மூலம் தான் விடிவு கிடைக்கும் நம்புறான். அது தப்பு. இந்த ஜனநாயகத்துக்கு வாய்ப்பே இல்லை.
இந்த கார்ப்பரேட் உலகம் ரொம்ப பெரிய உலகம். இதுல ஆயுதத்தை எடுத்தெல்லாம் நீங்க அரசை கைப்பற்ற முடியாது. இல்ல அறவழி போராட்டத்தை தான் செய்ய முடியும். சீமான் அதான் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா பல பிரச்சனை குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எதுக்கு நீங்க குற்றம் இல்ல சாட்டுறீங்க? குரல் கொடுத்துட்டு இருக்காருன்னா விஜயலட்சுமிக்கு எதிராக குரலை வல்லியே. இந்த விஜயலட்சுமி வழக்கு சாதாரணமா மென்மையாக போக வேண்டிய வழக்க உலகம் பூரா போய் பழசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகிறிய ஒரு மாநில தலைவன், முதலமைச்சர் வேட்பாளர், பிரபாகரனுடைய கூட்டாளி, ஒரு விஜயலட்சுமிக்கு ஓரமா ஒரு வீடு எடுத்து கொடுத்து ஒரு அது செட்டில் உன்னுடைய மனைவி தானே அவ, உன்னுடைய மனைவி தானே, உனக்கு என்ன பப்பாட்டியா இல்ல அவ வேற ஏதாவது அடைமொழி இல்லையே, உனக்கு உடைய மனைவி. அவரு சொல்லினா உலகத்துக்கே தெரியுமே, உலகத்துக்கே தெரியுமே. அவரோடு நீங்க தாலி கட்டியோ கட்டாமையோ குடும்பம் நடத்துற ஒரு பெண் எத்தனை முறை கருக்கடைச்சிருக்க அந்த பொண்ணு சொல்றாள. அப்போ ஒரு சாதாரண விஜயலட்சுமி பிரச்சனைய உன்னால மென்மையா கையாள முடியாது. தூண்டி விடுறது திமுக தூண்டி விடல தூண்டா சார். நீங்க சீமான் கட்சி மாதிரி பேசக்கூடாது. பொதுவெளிக்கு வந்தா குற்றம் தானே சார். பொதுவெளிக்கு வந்திருந்தாலும் அது நீங்க ஒரு அரசியல் தலைவனுடைய குற்றச்சாட்டு பொதுவெளிக்கு வந்துருச்சு. திமுக தூண்டி விடுது, அதிமுக நிண்டி விடுது, இதெல்லாம் கதையா இல்ல. ஒரு விஜயலட்சுமியே உங்களால சுமூத்தா பண்ண முடியலன்னா அப்போ உங்க தொண்டை என்ன பண்றான்? கிருஷ்ணகிரியில போலி என்சிசி ஆபீசர் 13 வயசு பிள்ளைய கெடுக்கிறான். நீங்க கருணாநிதி பண்ணாலும் தப்பு தான், ஜெயலலிதா பண்ணாலும் தப்பு தான், யார் செய்தாலும் குற்றமே தான். இதுல பொதுவெளிக்கு வந்தா பெரியாரை போல, காமராஜரை போல, கக்கனை போல ஏதாவது புகார் சொல்ல முடியுமா? ஜீவாவை போல ஏதாவது சொல்ல முடியுமா? தலைமறைவா இருந்த காலத்துல மகளையே பார்க்கல, அவரு சின்ன குழந்தையிலிருந்து பார்க்கல. கட்சி ஆபீஸுக்கு அந்த பொண்ணு வருது, வந்து அப்பாவை பார்க்குது, யாருமானின்னு கேட்கிறாரு. தலைவர் எப்படிலாம் இருந்திருக்கான் பாருங்க. யாருமான்னு கேட்கிறாரு. கேட்ட பிறகு அந்த பொண்ணு ஜீவாவுடைய அப்பா பேரை சொல்லி பேத்திங்குது. அப்பதான் உரைக்குது. அட நம்ம புள்ள இடாது கட்டி பிடிக்கிறாரு. நீங்க அரசியல் தலைவர் எப்படி தலைமறைவா இருந்திருக்கான் பாருங்க. நீங்க மாசை தொங்கு சீனாவுடைய சிற்பி லாங் மார்ச் 1.5 லட்சம் பேரை கூட்டிட்டு நடந்து போறாரு. வடக்கு இருந்து தெற்கா நடந்து போறாரு. அந்த பலாயிரம் மைல் கடந்து போகும்போது கடைசியா மிஞ்சனும் 10,000 பேர், 1,40,000 பேர் செத்து போயிட்டான். லாங் மார்ச். அப்போ மனைவி குழந்தை பிறந்தது, குழந்தையை பராமரிக்க முடியல, தூக்கி ஒரு விவசாயத்துக்கு கொடுத்துட்டு போறாரு. இந்த குழந்தையை பராமரிச்சுக்கிறாரு. இந்த நாட்டுடைய அதிபரான ஒரு குழந்தைய பார்க்கணுங்கிறாரு. எந்த ஊரு, எந்த விவசாயி, எங்க இருக்கு எல்லாம் தெரியல. இப்படியெல்லாம் இருந்திருக்கு. அப்போ பெரியார் தான் சொல்லுவார், அதாவது கட்சியை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் பொது ஒழுக்கம் என்பது நீங்க வேட்டியை போல மானத்தை மறைக்கும். நீங்க கொள்கை என்பது வேட்டியை போலதான். இப்போ இவர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொது ஒழுக்கம் கொள்கை என்பது மேல ஒரு துண்டு மாதிரி. துண்டு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. ஆனா வேட்டி இல்லாம வாழ முடியாது. இந்த அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கை விஜயலட்சுமியா இருக்கட்டும், இல்ல இன்ன பிற விஷயங்களா இருக்கட்டும், தனிப்பட்ட விஷயத்தை கொண்டு போய் அரசியலோட சேர்த்து இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுலாம் சரியாகலாம். நீங்க அதுதான் சரி. திராவிட இயக்கத்து மாதிரியே பேசுறீங்க. இப்பதான் நாம் தமிழ் கட்சி இல்ல திராவிட இயக்கத்துடைய பாலிசி நாம் தமிழுக்கு ஒட்டிக்கிச்சு. பொது வாழ்க்கையில நீங்க நேர்மையா இருக்கணும் சார். தனி வாழ்க்கை வேற, பொது வாழ்க்கை வேற இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க சொந்த வாழ்க்கையில் நேர்மையா இருந்தா தான் பொது வாழ்க்கையில் நேர்மையா இருக்க முடியும். சொந்த வாழ்க்கை சாராய கடையில் படுத்து கிடப்பீங்க, காலையில வந்து மீட்டிங் பேசுவீங்களா? பொதுமக்களுக்கு அறிவு சொல்லுவீங்களா? உங்களுடைய பொது வாழ்க்கை என்பது தனிப்பட்ட வாழ்க்கை நேர்மையா இருக்கணும். திராவிட இயக்கம் வந்து அதெல்லாம் ஒழிச்சு விட்டான். அண்ணாதுரை கேடுகட்ட அண்ணாதுரை சொன்ன கதை தான். நான் முற்றும் துறந்த முனிவனு பண்ணல, நடிக பானுமதி முற்றும் துறந்தவள படிதாண்டா பத்தினி மல்லான்னு. ஏண்டா படி தாண்டனா தாண்டாட்டியன்னு உனக்கு என்னையா? நானா போக மாட்டேன், வந்தால் விட மாட்டேன். இதான் தலைவனுக்கான இலக்கணம். அப்படி அல்ல. நீங்க திராவிட என்னைக்கு இருந்துச்சு அண்ணாதுரை கும்பல் அரசியலுக்குள்ள வந்ததோ, என் மணிமொழியின் மகள், மணிமொழியின் தாயார் மர்மாம்பாள், இப்படியா கிளம்புது. எல்லாம் 3 பொண்டாட்டி 4 புருஷன், அடுத்த பொண்டாட்டி. இதாய அரசியல். நீ பொது வாழ்க்கைக்கு வர்றவன் வழிகாட்டியால இருக்கணும். அதனால நீங்க சொல்ற கேள்வியும் முதல்ல தப்பு. சொந்த வாழ்க்கை பொது வாழ்க்கை ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்கும். ரெண்டில் நேர்மை இருக்கணும். மக்கள் என்ன நினைக்கிறான்? நம்ம எப்படி வேணா இருக்கலாயா, நமக்கு வழிகாட்டுறவன் நேர்மையா இருக்கும். அதுதான் சீமா கிட்ட அது இல்லை. அதனால
அதனாலதான் அந்த கட்சி பிரேக் ஆகி போய் நிற்கும். இந்த மாதிரி விஷயம் நீங்க பேசுறதால நாம் தமிழர் கட்சியும் இல்ல சாட்டை துரைமுருகன் நாட்கள் உங்க தொடர்ச்சி அவங்க வீடியோல உங்களை பத்தி பேச நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை திட்டுறதுக்கோ இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுக்கு யாரோ உங்களை தூண்டுறாங்க, காசு வருதுன்ற மாதிரி வழக்கமான குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்களே. யாரு காசு வருதுன்னு சொல்லுங்க, அவனையும் திட்டுறேன். அவன் காசு வந்து சும்மா இருப்பானா? நான் யார்ட்டையும் காசு வாங்குறது இல்லை. நீங்க கொடுக்குற காசு தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு, பெட்ரோல் அடிக்கிறதுக்கு, வீட்டு வாடகை கொடுக்குறது. அதனால எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. தவறுனா எனக்கு தெரிஞ்ச தவறுன்னு சொல்றோம், சரியா இருந்தா ஏற்றுக்கொள்றோம். இதுதான் என்னுடைய அரசியல். நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்ப விஜய் வராரு, இந்த மாதிரி விஷயம் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி இப்ப சீமான் கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகுறாங்க. காளியம்மாள் உட்பட, சிவராமன் உட்பட, வெற்றிக்குமரன் உட்பட எல்லாம் போய் எங்க போய் சேர்றாங்கன்னா தமிழக வாழ்வு உரிமை கட்சியில போய் இணைய போறாங்க. உறுதிப்படுத்தப்பட உறுதி 100% உண்மை. நீங்க எங்க வேணா அனௌன்ஸ் பண்ணுங்க. நாம் தமிழர் உடைய போகுது. உடைஞ்சு எங்க போறாங்க? எல்லாம் வேல்முருகன்ட்ட போக போறாங்க. பாமக வெளியேறவுன்னா இப்போ வேல்முருகன் தான் போக போறாங்க. ஏன்னா வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் திமுக முழுசா எதுக்குறாரு. இப்போ கூட்டணியில் இருக்காரு சார். கூட்டணி இருக்காரு. இது போகவே இல்லை. எங்க நாணய வெளியீட்டு விழாக்கு போல, ஆளுநர் டீ பார்ட்டிக்கு போல, திமுகவுடைய தவறுகளை சுட்டு காட்டுற ஒரே ஆள் நீங்க வேல்முருகன் தான். நீங்க அந்த வட அமெரிக்க தமிழர்கள் 50 ஸ்டேட்ல போய் 1 மாசம் சுத்திட்டு வந்தார். இதை யார் செஞ்சா? கடந்த காலத்துல வைகோ செஞ்சார், திருமாவளவன் செஞ்சார், சீமான் செஞ்சார். இப்ப யாருமே இல்லை. இப்போ யார் செய்யறா? வேல்முருகன் தான் செஞ்சிருக்காரு. அப்போ நீங்க வேல்முருகனை இப்போ தமிழ் தேசிய அடையாளமா பார்க்கப்படுது. நீங்க சீமான் கட்சியிலிருந்து விலகின யாரும் போய் எங்க போய் சேர்றாங்க? வேல்முருகன் தான் போய் சேர்றாங்க. அப்போ வேல்முருகனும் இப்ப அரசியல் அடுத்த களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு வர்றாரு. இப்போ இதுதான் தமிழ் தேசிய அரசியல். சீமா, விஜய், வேல்முருகன். அப்போ தமிழ் தேசிய அரசியல் களங்கிறது 26ல் ஒரு பேசுபொருளா மாறும். சீமா 10%, விஜய் 10%, இது ஒரு 10%. யாரு? வேல்முருகன் தலைமையிலான கூட்டணி 10% வந்துன்னா 30%. திமுகவுக்கு இணையான ஓட்டு, இல்ல அதிமுகவுக்கு இணையான ஓட்டு. எதிர்காலத்துல 30-40 ஆச்சுன்னா அதிகாரம் மாற்றம். தமிழ் தேசியா சாத்தியமா? அதாவது நீங்க திமுக ஆட்சிக்கு வரணும்னு யாருக்குமே தெரியாது. எம்ஜிஆர் ஆட்சியை பிடிப்பான்னு யாருக்குமே தெரியாது. சீமா குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம இருந்தாரு, 10% ஓட்டு. இதெல்லாம் சாத்தியம் தானே. எடப்பாடி முதலமைச்சர் வருவாரு நீங்க ஒரு 20 வருஷம் நீங்க சொன்னா நம்புவீங்களா? எடப்பாடின்னு ஒருத்தர் அவரே நம்பிருக்க மாட்டார். அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்க நெப்போலியன் உலகத்தையே கட்டி ஆண்டு சிம்மாசனத்துல உட்கார போறான். போப்பாண்டவர் வர்றாரு சிம்மாசனம் எடுத்து கொடுக்கறதுக்கு. இந்த சிம்மாசனத்துக்கு நான் தான் பாடுபட்டேன், நான் தான் ரத்தம் சிந்தினேன், எங்கூட பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் ரத்தம் சிந்திருக்கான், நீ எதுக்கு என்ன சிம்மாசனம் கொடுக்குற? போய் வெட்டி விட்டான். அப்போ இங்க அரசியல் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தேசியத்துக்கு யாராவது சரியான நபர் வருவானான்னு இந்த மக்கள் பூரா பார்த்துட்டு இருக்கு. இப்போ அதை நோக்கித்தான் 26 தமிழ் தேசிய அரசியல். சீமா, அடுத்து விஜய், அடுத்து வேல்முருகன். இது 3 பேரும் 30% வாக்கை இப்போ வேல்முருகன் தலைமை பெரிய கூட்டணி அமைப்போகுது. அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி 10% வாங்கிருச்சுன்னா 3 பேருக்கு இந்த ரேஸ். அந்த திராவிட அரசியல் பிச்சு பினாஞ்சு எங்க வந்து சேரும்? 3 பேர்கிட்ட சேரும். இதுதான் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இந்த அரசியல் தான் எதிர்கால இளைஞர்களுக்கான அரசியல். பல்வேறு விஷயங்களை கொடுத்து நம்ம பேசியிருக்கிறோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். எது சரியான அரசியல் மக்களை முடிவெடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.